ஹே காய்ஸ், சொன்ன மாதிரி இன்றைக்கான செகண்ட் வீடியோ நம்ம இப்போ பார்க்கலாம். ஹீரோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவனுக்காக சர்ஜரி போயிட்டுருக்கு இல்லையா, அந்த சமயத்தில் ஹாஸ்பிட்டல் ரூம் வெளியில் இங்கே ஹீரோவுடைய ஆன்ட்டியும் அந்த பாட்டியும் சேர்ந்து ஹீரோயினை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அவள் பெரிய புலி மாதிரி நடுவில் புந்து சண்டை போட்டதுனால தான் வீட்டுக்குள்ளே இப்போ அடிப்பட்டு கிடக்கிறான் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அப்படியே கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்க, அப்போ ஹீரோவுடைய அப்பா நடுவில் புந்து ஹீரோயினுக்காக சப்போர்ட் பண்ணுறாரு. அவன் மேலே தப்பே கிடையாது, இவன் தான் நடுவில் புந்தான், அதனால் இவனை தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். அவன் நம்ம எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக பிரேவாக ஒரு எடுத்து முன்னாடி போய் நமக்காக வந்து சண்டை போட்டிருக்கா, அதனால் இந்த பொண்ணை நீங்கள் பாராட்ட தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஹீரோயினை பார்த்து, உனக்கு ஃபென்சிங் ஏதாவது கற்றுக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை என்னுடைய மூஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவர் வந்து மனசில் அடிக்கடி பண்ணுற விஷயங்கள்லாம் அவருடைய இறந்து போன ஒய்ஃப் மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. நீங்கள்லாம் யூனை வந்து கடத்திட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணானுங்கல்ல, அப்போ அவளுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அவளையும் கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் தங்க வச்சிருக்காங்க. அப்போ அன்றைக்கி ஒரு நாள் அப்சர்வேஷனில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா தான் ரிக்வஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ அவங்க பார்க்குறதுக்காக வந்த உடனே அந்த யூன் வந்து எனக்கு இங்கே இருக்கிறது பயமாக இருக்குது, அவனுங்களாம் திரும்ப வந்துட்டானுங்கன்னா நான் என்ன பண்ணுறது, என்னை வேறு கடத்திட்டு போகிறதுக்கு ரெடியாக இருந்தானுங்க, பேசாமல் இன்றைக்கி நைட்டு நீங்கள் என் கூடவே ஸ்டே பண்ணுங்கள், தயவு செஞ்சு நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், எனக்கு உங்கள் கூட ஸ்லீப் பண்ணாதான் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ஹீரோடைய அப்பாவும், அங்கே என் பையன் தனியாக இருக்கான், அங்கே சர்ஜரி போயிட்டுருக்கு, நான் அவனை கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக சொல்கிறாரு. அதுக்கு அந்த யூங்க வந்து கோவப்பட்டு கத்துறாங்க, உங்கள் பையன் இருக்கானா செத்துட்டானான்னு சொல்லிட்டு இங்கே யாரும் தகவல் சொல்ல மாட்டாங்களா என்ன, அவ்வளோ கிரிட்டிக்கலாக இருந்தால் யாராவது வந்து நியூஸ் சொல்லுவாங்க, நீங்கள் என் கூட இருங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு அந்த வார்த்தையை கேட்டோடனே ஒரு மாதிரி ஆகிடுது. இல்லை இன்னைக்கு ஒரு நாள் நீ இரு, நான் என் பையன் கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி ஹீரோவை பார்த்துக்கிறதுக்காக போயிட, இந்த யூ பயங்கரமாக கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. உடைய அங்கிள் இப்போ அந்த ஆன்ட்டிக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்காரு, ஹீரோயினை மேலே எனக்கு சுத்தமாக முழுசாக நம்பிக்கையே இல்லை, அது எப்படி இத்தனை பேர் வந்து கட்டி போட்டு வச்சப்பையும் அவளை மட்டும் வந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி அவங்க ஈஸியாக விட்டுருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு அவள் ஸ்கீம் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி அவள் நடந்துக்கிறது, அவள் பேசுகிற முறையெல்லாம் பார்த்தா எனக்கு அவந்தி ஞாபகம் தான் வருது, ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, அவள் என்னமோ வந்து நம்மக்கிட்ட சீக்ரெட்டாக வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளை ஹீரோ கிட்ட பக்கத்தில் விடாமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது, ஏற்கனவே அவன் இவளுடைய பிடிக்குள்ளே தான் இருந்துட்டுருக்கான், அவன் என்ன சொல்லி இவனை கண்ட்ரோல் பண்ணுறான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு அந்த பாட்டியும் ஆண்டியும் கூட, ஆமாம் அவளை ஹீரோ கிட்டேருந்து நம்ம ஒதுக்கணும், ஏதாவது பிளான் போடணும், அவள் ரொம்பவே மோசமானவளாக இருக்கா, ஹீரோடைய பணத்துக்காகத்தான் கூட பழகிறா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த பக்கமாக வரக்கூடிய நம்ம ஹீரோயின் எதாச்சியாக வந்துட்டு கேட்டுடுறா. ஸோ கேட்டுட்டு இவங்களுக்கு முன்னாடி எதுவும் வந்து தெரிஞ்சுக்காத மாதிரி தான் நடந்துட்டுருக்கா. ஹீரோக்கு சர்ஜரி சக்ஸஸ் ஆகிடுச்சு, இனிமேல் கிரிட்டிக்கலாக எதுவுமே கிடையாது, ஆனால் அவனை ஐசியூவில் வச்சு அப்சர்வ் பண்ணணும், காலையில் தான் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து நியூஸை சொல்ல, அங்கே இருக்கவங்க எல்லார் முகத்துலையும் அப்போ தான் வந்து சிரிப்பு வருது. நம்ம ஹீரோயினும் இப்போ அந்த கில்ட்டி ஃபீலிங் இல்லாமல் கொஞ்சம் ரிலீவ்டாக ஃபீல் பண்ணுறா. நான் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் கிளம்புற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோடைய அப்பா அவளை கம்பல் பண்ணி கூட வர வைக்கிறாரு. அப்பா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த ஆண்ட்ரினும் வந்துட்டு, நீ எங்களோட வா, எதுக்காக தனியாக சிரமப்பட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை கூடவே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோ வந்து விசாரிக்க வந்த உடனே அவன் வந்து ரொம்ப பாசம் இருக்க மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கான். என்கிட்ட ஒரு நிமிஷம் கூட வந்து ஒழுங்காக பேச மாட்டியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோவும் அந்த பேச்செல்லாம் அவாய்ட் பண்ணிடுறான். அப்புறம் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும் போது அந்த ஆன்டிரினும் நம்ம ஹீரோ கிட்ட பேச விடக்கூடாதுங்கிறதுக்காகவே பிளான் பண்ணிட்டு, அப்பாவும் பையனும் பேசிக்கிறதுக்கு 1000 இருக்கும், ஹீரோனுக்கு வேற கிளாஸ்க்கு டைம் ஆகுது, அதனால அவங்கிருந்து கிளம்பட்டும் அப்படிங்கிற மாதிரி அவளை கையோட வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த ஆன்டிரினும் நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப பாசமாக பேசுகிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலிக்காக நீ உயிரியே பணையம் வச்சிருக்க, அப்படி இருக்கப்போ உன்னை சந்தேகப்படுறது எனக்கு மனசு வரல, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சந்தேகப்பட்டு நான் தப்பாக ஏதாவது பேசியிருந்தாரா என்னை மன்னிச்சிரு, இனிமே நம்ம எல்லாரும் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து ஹீரோக்கு முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப பொலைட்டாக பேசிகிட்டு இருக்க நம்ம ஹீரோனுக்கும் தூக்கி வாரி போடுது. என்ன இந்த ஆன்ட்டி வந்துட்டு ஒரு நாளில் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முடிச்சிட்டு இருக்கா. அப்பா ஆன்ட்டி என்ன கூப்பிட்டு, இந்த மாதிரி யூன் கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் நிறையா மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ யூனை கேப் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன், அந்த டிரைவர் கூட கிளம்பி போக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோக்கும் அப்பாக்கும் பையனுக்கும் எப்போ வராது மாதிரி சண்டை வந்துட்டு இருக்கும் போது அவர் வந்து கேட்குறாரு, எதுக்காக ஹீரோயினோடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக நீ நடுவில் போன, பொதுவாக லவர்ஸ் தானே இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாற்றிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எங்கள் 2 பேருக்குள்ளே எதுவும் கிடையாது, ஆனால் என்னோட வீட்டில் என்னையை நம்பி வந்தவங்கள நான் பத்திரமா பார்த்துப்பேன், உங்களை மாதிரி கிடையாது, கண்டவங்க கூடலாம் வந்து ஸ்லீப் பண்ணிக்கிட்டு யாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கடிச்சு விடுறான். அதுக்கு அவங்க அப்பாவும், என்னையை பற்றி தெரியாமல் நீ என் கேரக்டர் இவ்வளோ தான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு அதை வச்சே இப்போ பாரு வந்து என்னை பேசிகிட்டு இருக்காத, நான் எத்தனை வருஷமாக என் மனசுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் வச்சுருக்கேங்கிறது உனக்கு எதுவுமே தெரியாது, நான் உண்மையாக இருந்த லேடியும் ஒருத்தவங்க இருக்காங்க, ஆனால் அதெல்லாம் உனக்கு சொன்னால் மட்டும் புரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிட, ஹீரோவும் அவங்க அம்மாவை பற்றி தான் சொல்கிறாங்க. அவங்க அப்பா, ஒருவேளை அவங்க அப்பா நிஜமாவே அவங்க அம்மாவை லவ் பண்ணியிருப்பாங்களோ, இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அவனோட ஆன்ட்டியும் அதுக்கப்புறமா இவனை பார்க்கறதுக்காக வராங்க. நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவங்களும், அவர் எங்கேயோ வெளியில் போகணுமா, நீ எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு உடனே கேப் பிடிச்சி போக சொல்லிட்டாருன்னு உடனே என்னையை விட அவருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்குறாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கால, குட்டி பொண்ணு இப்போ கூட படிச்சுட்டு இருக்காளே, அந்த பொண்ணை தான் ட்ராப் பண்ணுறதுக்காக இவர் கிளம்பி போயிருக்காரு, நீயா இல்லை எங்கா வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பொண்ணான்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணு தான் பெஸ்ட்டு, அது அவர் மட்டும் நினைக்கல, ஹீரோவும் அதே மாதிரி தான்
நினைக்கிறான். ஹீரோ வந்து அவனுடைய தேவைக்காக அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கான். ஆனால் அவங்க அப்பாவுக்கும் அந்த பொண்ணு மேலே தான் ஒரு கண்ணு. அந்த ஆளுடைய கேரக்டர் தான் உனக்கே தெரியும் இல்லையா? ஸோ இப்போ நீ வந்து ஓல்ட் ஆகிட்ட, நீ ஆல்ரெடி வந்துட்டு உன்னை சாம்பிள் பார்த்துட்டாருங்கிறதுக்காக இப்போ அந்த பொண்ணை வந்து கூட வச்சுக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ நீ ஆசைப்பட்ட மாதிரி அவந்தியோட வீட்டுக்குள்ளே வந்து அவந்தியோட திங்ஸ் எல்லாம் நீ அடைஞ்சிட முடியாது, இது எல்லாமே ஹீரோயினுக்கு தான் சொந்தமாக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த யூன் வந்து இப்போ கோவப்பட்டு வந்து கத்திட்டு இருக்கா. என்னென்ன தசை திருப்பி விட்டு எனக்கும் ஹீரோடைய அப்பாவுக்கும் சண்டை போட்டு பிரிய வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்கியா? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அந்த பொண்ணுக்கு மேலே அவருக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டே இருந்திருக்காது. அப்படியே இருந்தாலும் அந்த பொண்ணு உன்னைய மாதிரி ஸ்கீமிங் கிடையாது. உன்னை பற்றி யார் வேணாலும் என்ன வேணாலும் நினைக்கலாம். ஆனால் உன்னுடைய முழு விவரம் பற்றி எனக்கு தான் தெரியும். 20 வருஷத்துக்கும் மேலே நீ வந்து அவந்தியோட புருஷன் மேலே கண்ணு வச்சுட்டு இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். நீ எல்லாருக்கும் முன்னாடி எப்படி நடிப்ப, தனியாக அந்த ஆள் கூட இருக்கும்போது எப்படி நடிப்பங்கிறதும் எனக்கு தெரியும். அதனால் என் வழியில் நீ குறுக்க வராத. அவந்தியோடது என்னைக்கும் உனக்கு சொந்தமாகாது, எனக்கு மட்டும் தான் சொந்தமாகும் அப்படின்னு சொல்லி அந்த யூன் அங்கேருந்து கிளம்பி போக ஆன்டி ரென்னும் வந்துட்டு பயங்கர கோபமாக யூன் போகிற திசையை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோடைய ரூம்லேருந்து வரக்கூடிய ஹீரோடைய அப்பாவை பார்த்துட்டு உடனே அவங்க கிட்ட போய் பேசுகிறாங்க. என்னையை ட்ராப் பண்ண மாட்டீங்களா, செய்ய மாட்டீங்களான்னு சொல்லிட்டு, எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்பி போகணும். அது மட்டும் இல்லாமல் நீ என்னுடைய வீட்டில் இருக்க வேண்டாம், நீ கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அப்போ நம்ம உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாமா, பிஸ்னஸ் அப்படியே அம்போன்னு விட்டுட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு உன்னுடைய பணம் தேவையில்லை, எனக்கு என்னோட பையனும் எனக்கும் வந்துட்டு நிம்மதி இருந்தால் போதும்னு நினைக்கிறேன், அதனால் நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என் பணம் தான் உனக்கு வேண்டாம், ஆனால் நான் உனக்கு வேண்டாமா, அப்போ நம்மளோட காதலை பற்றி என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காதலா, நான் என்னைக்கு உன்னை காதலிச்சேன், நம்ம 2 பேருக்குள்ளே என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் உனக்கே தெரியும். அப்படி இருக்கப்போ தேவையில்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி என் பின்னாடி சுற்றிட்டு இருக்காத, நமக்குள்ளே இருக்கிறது எல்லாமே இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா இவனுக்கு வந்து வெயிட் பண்ணாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. கோவமா ஹீரோடைய வீட்டுக்குள்ளே வரப்போது அந்த பாட்டியோ ஹீரோடைய அப்பா ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு சொல்லி இவங்களை அங்கேருந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டா, முதல்ல எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்பு, வெளியில் கேப் வேறு உனக்காக வெயிட் பண்ணுது, அதையும் வந்துட்டு நாங்கள் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம், இதுக்கும் மேலேயாவது உன் தொல்லை இல்லாமல் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவன் அந்த கேப் ஏறி போகிறாங்க. அந்த கேப் டிரைவர் வந்து பின்னாடி திரும்பி இவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். இவன் காலேஜ் முடிச்சு ஈவினிங் இங்கே ஹீரோவை பார்க்க வரையில் கரெக்டாக ஆன்டரின்னு அவளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவள் வந்த உடனே சரி நான் கொஞ்ச நேரம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் கிளம்புறாங்க. ஆனால் அவங்க முழுசாக கிளம்பல. ஹீரோயினும் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் கொஞ்சம் சந்தேகமாக இருந்துட்டுருக்கு, இந்த ஆன்டரின் இவகிட்ட ரொம்ப பாசமாக நடந்துக்கிற மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து ஹீரோவும் அதை பார்த்து கொஸ்டின் பண்ணுறான், என்ன இது ஆன்டரின் ஒன்று வந்து தாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் என்னன்னு தெரியல, நேற்று நான் சண்டை போட்டாலும் உங்கள் ஃபேமிலிக்காக, அப்போலேருந்து அவங்களுக்கு மனசு மாறிடுச்சு, உங்கள் ஃபேமிலிக்காக நான் வந்து முன் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, இனிமேல் நான் ஸ்கீமிங் கேர்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டாங்க போல். நேற்றே வந்துட்டு என்கிட்ட கொஞ்சம் நைட்டு நல்லா பேசினாங்க, ஆனால் இன்னைக்கு காலையில் என்கிட்ட சாரி கேட்டுட்டு இனிமேல் நம்ம 2 பேரும் வந்துட்டு க்ளோஸாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதைத்தான் இவ இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு ஆன்டி ரென்னும் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், இது ரொம்ப நல்லதாக போச்சு, இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே உன்னை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல, இது முன்னாடியே நடக்கணும்னு தான் எதிர்பார்த்தேன், இப்போ தான் நடந்திருக்கு போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோடனே ஹீரோடைய அம்மாவும் அங்கே இருந்துட்டு இவளை நல்லா ட்ரீட் பண்ணுறது உனக்கு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக் விட்டுட்டு இருக்கா. ஹீரோயினும் அவங்க அம்மாவையும் பையனையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கா. இவங்க என்ன நம்ம 2 பேரும் ஷிப் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போதே அங்கே ஹீரோடைய அம்மாவும் ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என் பையன்கிட்ட சொல்லு, உன்னை பிடிச்சிருக்கான்னு கேளு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தூண்டி விட்டுட்டே இருக்காங்க. ஹீரோயினும் ரொம்ப எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஹீரோவும் அதுக்கேற்ற மாதிரியே வந்து இவளுக்கு கேர் பண்ணிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. அவங்க அம்மாவுக்கும் அவங்க கொண்டாட்ட தாங்கலை. அதுக்கப்புறமா இங்கே இவங்க 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஆன்டி ரென் வந்து பாட்டிக்கிட்ட பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டேன், ஹீரோடைய அப்பா அவந்தி மேலே இன்னும் வந்து பாசம் வச்சிருக்கிறதாகவும் அவங்கள மறக்காமல் இருக்கிறதாகவும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் வந்து அவந்தி மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த பற்றி பேசும்போது ஹீரோடைய அப்பாவுக்கு அவந்தியே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு நபர் சொல்ல, அதுக்கு இன்னொருத்தரோ இல்லை அவந்தி மேலே அவருக்கு இன்னும் பாசம் இருக்குன்னு சொன்னாங்க, ஸோ நீங்கள் எல்லாரும் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இதை கேட்டோன்னே ஹீரோடைய அம்மாவும் வாய்ப்பே கிடையாது, அந்த ஆள் தான் என்னை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அடித்து சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் வந்து அவர் பக்கம் இருந்து யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் உடனே சப்போர்ட் பண்ணுறான். ஆமாம், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பா வந்தார் இல்லையா, அவர் பேசின பேச்சுலேயும் எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு, அவர் வாழ்க்கையில் நேசித்தது, அவர் உண்மையாக இருந்தது எல்லாமே ஒரு லேடிக்காக தான் சொன்னார், அது ஏன் நீங்களாக இருக்கக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோடைய அம்மாவுக்கு மட்டும் அதில் நம்பிக்கையே கிடையாது, இல்லவே கிடையாது, நீங்கள் எல்லாரும் எதையோ வந்து மாற்றி மாற்றி போயிட்டு குழப்பிட்டு இருக்கீங்க, அந்தாலும் என்னை நம்பவே கிடையாது, என்னை டிவோர்ஸ் கேட்டு அவ்வளோ தொல்லை பண்ணார், என் கூட இருக்கிறதே வந்து மூச்சு முட்டுதெல்லாம் அந்தாலும் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அங்கே அடித்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டு கொஞ்சம் உடஞ்சி எமோஷனல் ஆகிடுறான், அழுகிறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். ஸோ அப்பா எதுக்காக வந்துட்டு பேடாகவே நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறாருன்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோயினோட பாடிக்குள்ளே வந்துட்டு அவங்க அம்மாவும் அவனுக்கு ஆறுதலாக பேசிக்கிட்டு அவனுக்கு கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு அவனை ஹக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டாக வந்துட்டு அங்கே ரூம் டோரை யாரோ அன்லாக் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயம் ஹீரோடைய அம்மாவுக்கு தெரிஞ்சுட்டு ஹீரோயினோட பாடியிலேருந்து அப்படியே வேகமாக வெளியில் வந்துட்டு அவங்களும் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி கிட்ட போயிடுறாங்க. பார்த்தா ஹீரோடைய ஆன்ட்டி தான் உள்ளே வராங்க. ஸோ ஹீரோயின் வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். தனியாக இருக்கும் போது தான் ஹீரோடைய அம்மா கிட்ட அவள் சொல்கிறா,
இந்த மாதிரி மனசில் வந்து ஒரு விஷயம் குழப்பிக்கிட்டே இருக்குது. ஆன்டி ரென் எப்படி ஒரு நாளில் வந்து இவ்வளோ தூரம் மாற முடியும், எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் ஹீரோவும் சரி அவங்க அப்பாவும் சரி இந்த ஆன்டி ரென்னை ரொம்ப நம்புகிறாங்க, எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு எதுக்காக நீ வந்து அவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி முத நாள் நைட்டு என்னைய பற்றி அவ்வளோ கேவலமாக பேசினாங்க, என்னைய வீட்டிலேருந்து துரத்தணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையிலேயே என்கிட்ட இவ்வளோ பாசமாக நடந்துக்கிறாங்கன்னா அது உண்மையாக இருக்கும்னு எனக்கு தோணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. ஒருவேளை அவள் உன்கிட்ட நடிக்கிறா அப்படின்னா செம பெரிய நடிகையாக தான் இருக்கணும், ஏன்னா பார்த்து நானே ஏமாந்து போயிட்டேனே, அப்படின்னா இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்டயும் அவன் நடிச்சிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஹீரோயினும் இவங்களோட கொலை விஷயத்தில் யாரையுமே வந்துட்டு இந்த வீட்டிலேருந்து விடக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது, அதனால் ஆண்ட்ரனையும் நம்ம சந்தேகப்படணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இதை கேட்டோன்னே ஹீரோடைய அம்மாவும் நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, நீ சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து இவளை வேற ஒரு ஆங்கிளில் பார்க்குறதுக்கு ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ அவளுடைய செய்கைகள் எல்லாமே எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன், சீக்கிரமாக வந்து எவிடன்ஸ் கேதர் பண்ணி என்னை யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என் அடுத்த நாள் அங்கே இருக்கக்கூடிய மாங்ஸ்க்கெல்லாம் ஃபுட் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அவங்களுடைய பிளஸிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோக்கு சீக்கிரம் சரியாகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே இன்னொரு மெரிட் வந்து பண்ணுறா. அது என்னென்னா ஹீரோவுடைய அம்மா வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்கணும், அவங்க வந்து எதுவுமே ஒரீடாக இருக்கக்கூடாது, அவங்களோட ஆவி வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து அவள் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் ஹீரோடைய அம்மா வந்து கேட்குறாங்க, நான் ஏற்கனவே உன் கூட சேஃபாக தானே இருக்கேன், அப்புறம் இதுக்காக எனக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ப்ரே பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க அம்மா ஹீரோடைய அம்மா வந்து பகல்லையும் அவள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரியும் அவங்க பேசுறது வந்துட்டு அவள் காது கேட்குற மாதிரியும் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளஸிங் அவளுக்கு கிடச்சிடுச்சு. இங்கே ஹீரோடைய வீட்டில் போலீஸ் வராங்க. அப்போ ஹீரோடைய அப்பாவை பார்த்து யூன் நேற்று கேப் ஏறி உங்கள் வீட்டிலேருந்து தான் கிளம்பி போயிருக்காங்க, அப்போ யாரோ உங்களை கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ணிட்டாங்க, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வேல்யூபிள்ஸையும் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போடுறாங்க. ஹீரோடைய அப்பாவும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு. ஸோ அந்த டிரைவரை பற்றி நாங்கள் அந்த கம்பெனியில் விசாரிக்கையில் அந்த கார் கம்பெனியில் அவன் ஃப்ராடாக வேறு ஏதோ லைசன்ஸ் எல்லாம் தான் சப்மிட் பண்ணியிருக்கான், ஸோ அவன் யாருன்னு எங்களுக்கு சரியாக தெரியலன்னு சொல்கிறாங்க. கூடவே ஹீரோடைய அப்பாவை பார்க்க வந்ததுக்காக காரணம் என்னென்னா யூன் கடைசியாக ஃபோனில் பேசினது இவங்க கிட்ட தானும் இவங்க வீட்டில் இருந்து தான் கேப் எடுத்துகிட்டு கிளம்புனதாகவும் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹீரோடைய அப்பா வந்து கொஞ்சம் பிரேக் ஆகிடுறாரு. இதை பற்றி கொஞ்சம் சீக்கிரம் விசாரிங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லிடுறாரு. ஆன்டி ஹீரோ கிட்ட வந்து விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. யூனை யாரோ கடத்திட்டு போய் கொலை பண்ணிட்டாங்களாம், அவளுக்கு யாருமே கிடையாது, அவளோட ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டதுனால தனியாக இருக்கிறதுனால உங்கள் அப்பா தான் அவளுக்கு ஃபியூனரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு நியூஸ் வந்திருக்கு, ஸோ நான் உங்கள் அப்பாவுக்கு துணையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ பார்த்து இங்கே இருந்துக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவும் சரி போங்க, அவங்க பாவம் என்னதான் இருந்தாலும் சரி, தனியாக வந்து ஒரு ஆள் வந்து இறந்து போகிறது ஃபேமிலி இல்லாமல் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டியை அங்கேருந்து அனுப்பி விடுறான். ஹீரோயினோட வீட்டுக்கு அவங்க அப்பா வந்த உடனே அவங்க சித்தி அவர்கிட்ட இல்லாத போல அதெல்லாம் சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து இவங்களை அடித்தது மட்டும் கிடையாது, இவங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா, வேற ஒரு பணக்காரனோட வீட்டில் போய் அவன் பணத்துக்காக தங்கிட்டு இருக்கான், ஸோ நான் எவ்வளோ சொல்லியும் கேட்கல, நான் நேரில் வந்து நீங்கள் சொன்னாதான் நீங்கள் நம்புவீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து உங்ககிட்ட மறைச்சிட்டேன், அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதா என்கிட்ட சொல்லி மிரட்டுனா, அது இதுன்னு இவங்க அளந்து விட்டுட்டு இருக்கும் போது தான் இவங்க சொல்கிறது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு அங்கே வரக்கூடிய பேம் வந்து இப்போ ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி எல்லாம் கிடையாது, இவ சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, இவன் நிஜமாவே ஒரு சீட்டர் தான் அப்படிங்கிற மாதிரியும் ஹீரோயினை பல வருஷமாக அபியூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கும் போது நீ என் பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணுறியா, என் பொண்ணு நிஜமாக வந்துட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காளா இல்லை இவ சொல்கிற மாதிரி வேற யார் வீட்டுக்கு போயிருக்காளான்னு உடனே பேம் கிட்ட பதில் இல்லை. ஸோ இதை தெரிஞ்ச உடனே ஹீரோடைய அப்பா இன்னும் கொஞ்சம் கடுப்பேறாரு. பேம் கிட்ட இந்த விஷயத்தில் தலையிடாதுன்னு சொல்கிறாரு. பேம் வந்து உடனே அவனுடைய சித்தியை பார்த்து நான் இந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, பாருங்க உங்களுக்கு முன்னாடியே இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க, இங்கே உங்கள் பொண்ணும் அப்புறம் இந்த பேமும் சேர்ந்து என்னைய வந்து மிரட்டிட்டு இருக்காங்க, இல்லாத கிளிப்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஏதோ சீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஏதோ எடிட் பண்ண ஃபேக்கான வீடியோஸை வச்சு உங்ககிட்ட இருந்து என்னை பிரிக்க பார்க்குறாங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், என் கூட வாங்க, உங்கள் பொண்ணு இருக்கிற இடத்துக்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோட வீட்டுக்கே அவங்களே இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் யூன் எப்படி இறந்து போயிருப்பான்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஹீரோயினும் சரி அப்புறம் வந்து ஹீரோவும் சரி அவங்க அம்மா கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோடைய அம்மா வந்து முத நாள் தான் யூனை வந்து சபிச்சிருப்பாங்க, ஸோ அதனால தான் இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சி கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி அப்பாவும் அவங்களும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆண்ட்ரின் தான் சொன்னாங்க, அதுக்குள்ளே இப்படி ஆகும் நான் நினைக்கலன்றான். இதை கேட்ட உடனே ஹீரோவோட அம்மா கொஞ்சம் கூட தயங்காமல் தோ அவங்க அப்பா தான் வந்துட்டு அப்போ அவளையும் கொண்டிருப்பான், உங்கள் அப்பாவுக்கு தான் கொள்றது ஈஸியான வேலையாச்சு, இவன் வந்து பிரேக்கப்புக்கு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டா, அதனால உங்கள் அப்பா வந்து போட்டு தள்ளியிருப்பாரு என்னைய பண்ண மாதிரியே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஆதாரம் இல்லாமல் இந்த மாதிரிலாம் டக்குன்னு வார்த்தையை விடாதீங்கன்னு சொன்ன உடனே அதுக்கு ஹீரோடைய அம்மாவும் கோவப்பட்டுட்டு உங்களுக்குலாம் நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க, அந்த ஆள் தான் எல்லாரையும் வந்து மாற்றி மாற்றி கொலை பண்ணிக்கிட்டே அலையிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவனை தேடி அவங்க அப்பாவை அந்த சித்தி வந்து ஹீரோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இல்லையா. இப்போ அந்த பாட்டி வெளியில் வராங்க, என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி எங்கள் பொண்ணை வந்து பார்க்கறதுக்காக வந்தோன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா சொல்கிறாரு. அது கேட்ட உடனே உங்கள் பொண்ணா ரொம்ப மோசமானவ, பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவா போல, என்ன பிள்ளையை வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் வந்து வெந்த பொண்ணில் வேலை பார்த்துற மாதிரி அவங்க வாட்டுக்கு காய்ச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்க எங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன், எங்கள் பொண்ணை வெளில அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பாட்டியோ உங்கள் பொண்ணு எங்கள் பேரை ஹாஸ்பிட்டலில் இருக்கிற
இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்ததாக பிளான் போட்டு அவங்ககிட்ட இன்னும் வரிசைக்கிட்டு தான் இருக்கா, ஹாஸ்பிட்டல்லேருந்து அவள் இன்னும் வரவே மாட்டேங்கிறா, அந்த அளவுக்கு என் பேரை வந்து மயக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம் டைலாக் எல்லாம் பேசிட்டு ஹீரோனோட அப்பாவை இன்னும் கோவப்படுத்துறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பாவும் சரிக்கா மரியாதையாக உங்கள் பொண்ணு அப்படியே கூட்டு போயிடுங்க, திரும்ப இந்த பக்கம் யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹீரோடைய ரூமில் தான் ஹீரோயின் இருக்காங்கிறத பார்த்த உடனே உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஸோ இவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துட்டு கோவப்பட்டு நம்ம ஹீரோனை பார்த்து கத்துறாரு. இந்த மாதிரி என் கூட கிளம்பி வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க, எது பேசினாலும் சரி நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், இங்கேருந்து அடுத்தவங்களுக்கு முன்னாடி பேசல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு என் பொண்ணுக்கிட்ட ஏதாவது இந்த மாதிரி தப்பான வேலைலாம் வச்சுக்கிட்டேன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், என் பொண்ணு கூட சேர்ந்து உன்னையும் சேர்த்து குழி தோண்டி புதைச்சிருவேன் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு என் பொண்ணு தசையிலே வராத அப்படின்னு ஹீரோயினோட கையை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாரு. உடனே பேமுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஹீரோயின் ஆபத்தில் இருக்கா, அவ கூட போயிரு, அவங்க அப்பா ரொம்ப கோவமாக இருக்காருன்னு சொல்லிட்டு விஷயம் சொல்கிறான். பேமும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோனோட வீட்டுக்கு பதறி அடிச்சுட்டு ஓடுறான். ஆனால் அங்கே வரக்கூடிய ஹீரோடைய அப்பாவும் சித்தியும் சேர்ந்து பேம் வந்து இந்த விஷயத்தில் தலையிட வேண்டாம்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க சித்தியும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு பேம் கிட்ட இதெல்லாம் ஃபேமிலி மேட்ரு, நாங்கள் மட்டும் தான் பேசுவோம், நீ உள்ளே வராதுன்னு சொல்லி அவனை வீட்டுக்கு வெளியில வச்சு கேட்டையும் பூட்டிட்டு இங்கே ஹீரோயினை தனியாக உள்ளே இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்பாவுக்கு ஆறுதல் சொல்கிறேன் ஃபியூனரல் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்கா வச்சு ஆன்டிரியன் இங்கே ஹீரோட அப்பாவை பார்க்கறதுக்காக வராங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஃபியூனரெல்லாம் பற்றி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது ஹீரோடைய அப்பாவும் அவங்கள பார்த்து கேட்குறாங்க, எனக்காகவும் என் பையனுக்காகவும் நீ இவ்வளோ தூரம் செய்கிற, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, நான் உங்களுக்காக பண்ணாமல் வேறு யாருக்காக பண்ண போகிறேன், என்னோட காதல் உண்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நீ என்ன நேசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக்கில் கேட்க, அந்த ஆன்ட்டியும் 20 வருஷமாக நான் நேசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், உங்களுக்காக காத்துக்கிட்டு தான் இருக்கேன், இன்னமும் காத்துக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவரோட ஸ்லீப் பண்ணுறாங்க. என்ன வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து கொஸ்டின் கூட பண்ணல. ஸோ அவங்க சித்தி ஏற்றி விட்ட அந்த ட்ரிகர்னால வந்து அவர் கோவப்பட்டு கத்துறாரு, நான் உன்னை எப்படி வளர்த்த, நீ எட்ட மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் எனக்கு அதுக்கான காரணம் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. சித்தியோ பாருங்க என்கிட்ட எதிர்த்து பேசுகிற மாதிரி உங்கள்கிட்டையும் எதிர்த்து பேசுகிறா, நீங்கள் பேசுகிறது எங்கேயாவது காதில் வாங்குறாளா பாருங்க, திரும்ப போக மாட்டேன்னு சொல்கிறாளா பாருங்க அப்படின்னு உடனே நம்ம ஹீரோயினும் எனக்கு அங்கே வேலை இருக்குது நான் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டோடனே அவங்க சித்தி திரும்ப ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோனும் அவங்க சித்தியை பார்த்து மறைக்க, பாருங்க அவள் கண்ணெல்லாம் பாருங்க எப்படி உருட்டி மிரட்டி வந்து என்னை மிரட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அவள் ஏதோ ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்கிறா போல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களோ கதை கட்டி விட என்னோட அப்பா கோவப்பட்டு பொலின்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அற விட்டுடுறாரு. இதுதான் முறையாக வந்துட்டு அவளை அடிக்கிறது அவர். ஸோ இதனால் ஹீரோயின் வந்து பக்னீர் ஷாக்கில் வரைஞ்சு போயிட பக்கத்துலேருந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஹீரோயினோடைய அம்மாவும் வந்துட்டு கோவப்பட்டு கத்துறாங்க, நீ எதுக்காக அமைதியாக இருக்க, பகலில் என்னால் உன் உடம்புக்குள்ளே தான் வர முடியல, தயவு செஞ்சு உனக்காக நீயே பேசி தொலை, இந்த பொம்பளை உன்னை இவ்வளோ ஏற்றி விடுறாள், அந்த பொம்பளை நான் அடுத்த தடவை கொல்லாம விட மாட்டேன் பருவம் உடம்புக்குள்ள வந்ததுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரியும் கத்திட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோட அப்பா வந்து அவளை அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுக்குள்ள நம்ம ஹீரோயினும் அவங்க காலில் டக்குன்னு விழுந்துடுறா. நான் தப்பு பண்ணிட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது உங்களுக்கு தப்பாக தெரியல, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணலை, அந்த வீட்டில் நான் இருந்தாலும் நான் உங்களோட பொண்ணாக தான் இருந்திருக்கேன். ஸோ இப்போ நான் பண்ண போகிற விஷயத்துக்கும் உங்களுக்கு சேர்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீங்கள் என்ன பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு உதறி தள்ளினாலும் நீங்கள் தான் எனக்கு வந்து காலத்துக்கும் அப்பா, அந்த பாசத்தை நான் மறக்க மாட்டேன், நீங்கள் என்னை வளர்த்ததை மறக்க மாட்டேன், ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் என்னால் உங்கள் பேச்சு கேட்க முடியாது, நான் ஆல்ரெடி ஹீரோக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அது என்ன ஏதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, பட் அவன் கூட நான் இருந்து தான் ஆகணும், எனக்கு அங்கே வேலை முடிஞ்ச உடனே திருப்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே அந்த சித்தி இன்னும் கொஞ்சம் வந்து ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க, அவள் இஷ்டத்துக்கு விடுறீங்களா செய்கிறீங்களான்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயினும் வந்துட்டு அவங்க அப்பா பதில் எதுவும் சொல்லாமல் இருக்க அங்கேருந்து வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறா. அவள் உடனே தடுத்து நிறுத்துங்க, எனக்கு அப்புறம் யார் இங்கே வேலை செய்வா அப்படின்லாம் அவங்க சித்தி அவங்க கத்திட்டே இருக்கும்போது அவங்க அப்பாவும் போனால் போகட்டும், மரியாதை இல்லாதவளை நம்ம எதுக்கு வீட்டுக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்களும் ஃபோர்ஸ் பண்ணி வந்துட்டு அவரை இழுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது தான் கரெக்டாக வந்து ஒரு லேடி இருக்காங்கல்ல, முன்னாடி வந்து நம்ம ஹீரோனை சிமெண்ட்ரிக் கூட்டிகிட்டு போனாங்கல்ல, அந்த லேடி இப்போ நடுவில் வந்துட்டு இவங்க அப்பாவை தடுத்து நிறுத்துறாங்க. கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே அவங்க சித்தி வந்து நடுவில் பூந்துக்கிட்டு இந்த லேடி எதுவுமே பேச விடாமல் எங்கள் வீட்டு பொண்ணை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணி போகணும், மரியாதை நவருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த லேடியும் இல்லை உன்னோட வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளம் ஏற்றாம நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அப்பாவும் நான் இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு பெரிய விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருக்கேன், எனக்கு இப்போ பேசுறதுக்கு வந்து தெம்பே இல்லை, எதுனாலும் அப்புறம் வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதுதான் சாக்குன்னு அந்த சித்தியும் அந்த பாட்டியும் அவங்க பேத்தியும் வந்துட்டு அங்கேருந்து துரத்தி விட்டுடுறாங்க. ஸோ இன்னொரு பக்கத்தில் பார்த்தோன்னா இப்போ அந்த ஆன்டிரியன் வந்து ஹீரோடைய அப்பாவை செடியூஸ் பண்ணி அவங்க கூட ஸ்லீப் பண்ணுறாங்க இல்லையா, இது வந்து தடவை கிடையாது. அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் வந்து அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. அம்மா உயிரோடு இருந்திருக்கும் போதே இவங்க 2 பேரும் அஃபேர் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஆன்டிரியன் வந்து அவங்க அப்பா கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு, அவந்தியை சீக்கிரமாக டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என்னைய கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் ஹீரோடைய அப்பாவுமே ஹீரோடைய அம்மா கிட்ட வந்து டிவோர்ஸ் கேட்டிருப்பாரு. பட் அவங்க வந்து இப்போ காணா போனதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ளே எந்த ஒரு டச்சுமே இருந்திருக்காது. இப்போ இந்த யூனோட ஃபியூனரல் யூஸ் பண்ணி இவங்க திரும்ப வந்து இவங்க கூட க்ளோஸாக இருந்துக்கிட்டு அதே ப்ராமிஸை கீப் அப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவரோட அப்பா அதுக்கு பதில் சொல்லாமல் அவங்கள அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வேற ஒரு டாபிக் சேஞ்ச் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா ஆன்டிரியன் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா ஹீரோடைய அப்பா வந்து இவங்களோட இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க வந்து மனசுக்குள்ளே வந்து சொல்லிக்கிறாரு, இந்த மாதிரி என்றைக்குமே வந்து அவந்தியோட பிளேஸை நீ அடைய முடியாது, அந்த பிளேஸ் வேற ஒருத்திக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பார்க்கறதுக்காக அவனோட அங்கிள் அங்கே வந்துட்டு அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்து அந்த மார்க்கெட்டை திரும்ப விற்கிறதுக்காக தான் பேச்சு எடுக்கிறாரு. ஸோ சுற்றி வளைச்சி அவர் என்னென்னவோ சாக்குலாம் சொல்லி அந்த மார்க்கெட்டை விற்று தான் ஆகணும்னு சொல்கிறாரு. ஹீரோவும் முடியவே முடியாதுன்னு மறுத்துறான். ஸோ
அந்த அங்கிளும் வந்துட்டு அதை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, லாபமும் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நீங்கள் அதுலேருந்து விலகிடுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள், இந்த மார்க்கெட்டை பார்த்துக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவாக சொல்லிவிட்டு அந்த அங்கிளுக்கும் வந்து அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டே ஏதோ மனசுக்குள்ளே பிளான் போடுறாரு. ஹீரோயின் அந்த சிமெண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போனாங்கல்ல அந்த பாட்டியை பார்க்குறதுக்காக வரா. ஸோ அப்போ அங்கே பேமும் அப்புறம் அந்த பாட்டியோட பேத்தின்னு இவங்க 4 பேர் இருக்காங்க. இப்போ கூடவே வந்து ஹீரோயினுடைய கண்ணுக்கு அங்கே ஹீரோடைய அம்மா தெரியுறாங்க இல்லையா, அவள் மெரிட்ஸ் கொடுத்ததுனால அவங்க பேசுகிறது பகல்லையும் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இவங்க எல்லாரையும் நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினும் இவங்க எல்லாரும் இருந்துமே ஹீரோடைய அம்மா கிட்ட பேசிட்டே இருக்கும்போது இவங்க எல்லாரும் மாற்றி மாற்றி கொஸ்டின் பண்ணுறாங்க. யார் கூட பேசிட்டு இருக்க, என்னமோ பேய் கூட பேசுகிற மாதிரி வந்து திரும்பி திரும்பி வேற எங்கேயோ பார்த்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னும் ஹீரோவோட அம்மா பார்த்து இவங்க நான் கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க எல்லாருமே உண்மையான மக்கள், நல்லது மட்டும் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. ஹீரோவுடைய அம்மாவும் அதுக்கப்புறம் தலையாசிச்சு கொடுக்க இவங்க எல்லாருக்கிட்டையும் ஹீரோயின் வந்து ஓப்பன் பண்ணுறா. நீங்கள் எல்லாரும் இப்போ சொல்கிறீங்க இல்லையா, நான் எங்கேயோ பார்த்து பேசிகிட்டு இருக்கேன் பேய் கூடையான்னு சொல்லிட்டு, நிஜமாவே ஒரு பேய் கூட தான் என் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மாவை பற்றி எல்லா கதையும் சொல்கிறா. அதாவது சிமெண்ட்ரியிலேருந்து அவங்களுடைய ஸ்கெலெட்டன் எடுத்ததுலேருந்து எல்லாத்தையுமே இப்போ சொல்லி முடிச்சு, அதனால தான் ஹீரோக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கவங்கெல்லாம் ஹீரோவுடைய அம்மாக்காக ரொம்ப பாவப்படுறாங்க. ஆனால் அந்த பாட்டி மட்டும் வந்து இப்போ ஹீரோக்காக ரொம்ப கஷ்டப்படுறதா சொல்கிறாங்க. அவன் தான் பாவம் அவங்க அம்மாவையும் இழந்துட்டு அவங்க அப்பா கொலை பண்ணியிருப்பாரோங்கிற சந்தேகத்தில் துடிச்சிட்டு இருப்பான் பாவம், யாருக்கு துணைக்கு இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி. அப்புறமா இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்கு வாக்கு தராங்க, இந்த மாதிரி உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட இருந்ததுக்கப்புறமும் அவங்க அப்பா வந்து இந்த ஆண்டிக்கு எந்த ஒரு ப்ராமிஸும் கொடுக்கலையே, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலையேன்னு சொல்லிட்டு வருத்தமாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆள் இருக்காங்கல்ல அந்த பாட்டி பட்லர் மாதிரி, ஸோ அந்த பாட்டி வந்து இப்போ இவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. இவர் உனக்கு ப்ராமிஸ் பண்ணது வந்து நிறைவேற்றணும்னு நினச்சிருந்தா இத்தனை வருஷம் வேஸ்ட் ஆக்கியிருக்க மாட்டார், நீ தேவையில்லாமல் திரும்ப அதே சூழ்ச்சிக்குள்ளே போய் விழுகிறியோன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்களும் என்னோட 20 வருஷத்துக்கு காதலை நான் எப்படி வந்து மறப்பேன், எனக்கு எவ்வளோ கொடுமையான விஷயம் தெரியுமா ஒன் சைடு லவ்ங்கிறது, அது மட்டும் இல்லாமல் அவர் எனக்கு முன்னாடியே வாக்கு கொடுத்துருக்காரு, இப்போவும் வந்து அவர் என்கிட்ட மறுக்கலை, ஆனால் பதில் தான் சொல்லாமல் இருக்காரு, எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது, 20 வருஷம் காத்திருந்துட்டேன், அதனால் இன்னமும் வந்து நான் கொஞ்ச நாள் காத்திருந்து பார்த்துக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பாட்டியோ நீ வேணா இந்த கஷ்டத்தெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் நான் இனிமேல் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன், இனிமேல் என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆன்ட்டிக்கு தெரியாமல் மனசுக்குள்ளே புதுசாக பிளான் போடுறாங்க. பிளான் படி இவங்க நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆன்ட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஹீரோவை பார்த்துக்க முடியாது, அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக நீ ஹாஸ்பிட்டல்லே ஸ்டே பண்ணு, நீ வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லி அழுத்தி அழுத்தி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் இவங்க என்ன பண்ணுறாங்க, எதுக்கு வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே சரி பரவாயில்ல ஹீரோ தனியாக இருப்பானே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அந்த பாட்டி என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஆன்ட்டி ரெனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோடைய அப்பா கிட்ட போய் சொல்லிடுறாங்க. அப்பா அந்த ஆன்ட்டி ரெனுக்கு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும் போது ஆன்ட்டி ரென் அவங்களை கூப்பிட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. ஹீரோட அம்மா அதுக்குள்ளே இங்கே ஹீரோடைய அப்பாவை பார்க்குறதுக்காக வராங்க. ஸோ இவங்க பேசுகிறது எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க என்னென்னா இப்போ ஹீரோடைய அப்பா கிட்ட நான் கேட்ட ப்ராமிஸ் எல்லாம் மறந்துடுங்க, எனக்கு உங்கள் கூட இருந்தால் மட்டும் போதும், அதனால் இந்த ப்ராமிஸ் எல்லாம் போட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவோட அப்பாவும் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் வாயை திறக்கிறாரு. ஆமாம் நான் உங்களை நேசிக்கிறது உண்மை இல்லையா, ஹீரோவும் நீங்களும் தான் எனக்கு லைஃப்பில் முக்கியம், நீங்கள் எல்லாமே எனக்கு லைஃபே கிடையாது, அதனால் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு டேர்மில் இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, உங்கள் கூட இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆண்டி வந்து அவங்க மனசில் இருக்கக்கூடிய எண்ணத்தை மறைச்சிக்கிட்டு ஹீரோடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரோடவே வந்துட்டு கூட ஸ்டே பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோடைய அப்பாவும் இல்லை எனக்கு அவசரமாக வந்து என் ஃப்ரெண்டை பார்த்தாகணும், ஆல்ரெடி போட்டிருக்க அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோவுடைய அம்மா இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இவனும் இவங்க லைஃப்பில் வந்துட்டு ஒரு எனிமியா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. ஹீரோடைய அப்பா அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறமா அவருடைய தம்பியை தான் ஹீரோடைய அங்கிளுக்கு கால் பண்ணிவிட்டு அந்த லேண்ட் மேட்டர் என்னாச்சு, அந்த மார்க்கெட்டை விற்கிறதுக்கு அவன் ஓகே சொன்னானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவன் இன்னும் முடியாதுன்னு தான் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த அங்கிள் சொல்ல, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, உனக்கு பணம் வேணும் அப்படின்னா அந்த மார்க்கெட்டை அவனை விற்க வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிடுறாரு. ஹீரோவை டென் பண்ணி பார்த்துட்ருக்கா. அவங்களுக்குள்ள ஸ்வீட்டாக கொஞ்சம் மொமெண்ட்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு, லைட்டாக டச்சிங் எல்லாம். ஆனால் அவளுடைய அம்மா வந்து அவங்கள ஷிப் பண்ணலையேன்னு சொல்லிட்டு 2 பேருமே கொஞ்சம் வியர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு, எதுவுமே இது கமெண்ட் பாஸ் பண்ணாமல் இருக்காங்களே அப்படின்னு உடனே அவங்க ஏதோ விஷயம் யோசிச்சு குழப்பிட்டு இருக்காங்க போல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோவும் என்ன விஷயம்னு அவங்கள கூப்பிட்டு கேளு அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் இப்போ கூப்பிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோடைய அம்மாவுமே எனக்கு நிறைய விஷயங்கள் இப்போ வந்து குழப்பமாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆண்டனுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆரம்பிக்கும் போதே அங்கே கரெக்டாக ஹீரோடைய அப்பா உள்ளே வந்துடுறாரு. ஸோ இவங்களும் அப்படியே பேச்சு நிறுத்திடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹீரோடைய அப்பா ஹீரோக்கு எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு ஹீரோயினுக்குன்னு நிறையா ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறதா கொடுக்குறாரு. நீ இன்னைக்கு தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கியா மேமா, ஆனால் உனக்கு வந்து பாவம் ஹாஸ்பிட்டல் ஃபுட்டெல்லாம் ஒத்துக்குதோ என்னமோ, அதனால் உனக்கு பிடிச்ச மாதிரி அதாவது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் ஃபுட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இதனால் ஹீரோடைய அப்பாவை பார்த்து ஹீரோவும் வந்து கமெண்ட் பாஸ் பண்ணுறான். அதானே உங்கள் புத்தி எங்கே போகும்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு உடனே தேவையில்லாமல் வாயை விடாத, அந்த பிள்ளை மேலே இருக்கக்கூடிய அக்கறையினால தான் நான் இப்போ கொண்டு வந்தேன், அதுக்காக உன் மேலே அக்கறை இல்லைன்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா ஹீரோயினை பார்த்து நீ இங்கேருந்து கிளம்பணுன்னா
எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுமா, நானே வந்து உன்னை கூட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோடைய அம்மா அங்கேருந்து கோவமாக கத்திட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை உங்கள் வேலையில் விழ வைக்கலான்னு பார்க்குறீங்களா, சத்தியமாக அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது, இவ ரொம்ப நல்லவ, உங்கள் பக்கத்தில் கூட வந்துட்டு நான் நெருங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோடைய அப்பாவும் திரும்ப ஹீரோயின் கிட்ட அப்படியே பாசமாக பேசுகிற மாதிரி பேசிட்டு அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து கிளம்ப ஹீரோவும் அதை நோட் பண்ணுறான், அவங்க அம்மாவும் நோட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே ஆக்வர்டாக இருந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஹீரோவுடைய அம்மா டக்குன்னு ஹீரோயினோட பாடியில் உள்ளே போயிடுறாங்க. கோவமாக வந்து அவங்க ஹீரோடைய அப்பாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவரும் திரும்பி பார்த்துட்டு என்ன வேணும் உனக்கு, இப்போ தானே பேசிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு. ஆனால் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஹீரோடைய அம்மாவும் அவருக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. எந்த எண்ணத்தில் நீங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், என் பக்கத்தில் வர வேலையை வச்சுக்காதீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டோன்னே ஹீரோட அப்பாவும் நீ என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு குழம்பி போய் கேட்குறாரு. நான் உங்களுடைய யூன் மாதிரியும் இல்லை ஆன்டி ரிங் மாதிரியும் நான் இருக்க மாட்டேன், நான் வந்து ஒரு நெருப்பு மாதிரி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் டைலாக் விட்டுட்ருக்காங்க. ஸோ இதை கேட்டோடனே ஹீரோடைய அப்பாவும் யார் என் பையன் ஏதாவது உங்ககிட்ட சொல்லிவிட்டானா இல்லாத பொல்லாததெல்லாம், என்னுடைய கேரக்டரை டேமேஜ் பண்ணுறது தான் அவனோட வேலைவே, அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோடனே ஹீரோட அம்மாவும் ஹீரோனோட பாடிக்குள்ளேருந்து கோவப்பட்டுக்கிட்டே இந்த மாதிரி அவன் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு நான் கேட்டு நம்பவும் மாட்டேன், அவன் உங்களை பற்றி யார்கிட்டையும் தப்பாகவும் பேச மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கே பக்காவாக தெரியுது, நீங்கள் என்னை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு நான் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் நிற்கக்கூடிய ஹீரோயினோட சோலும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா அவர் நீங்கள் தான் கண்டுபிடிச்சிருவாரு, கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவங்களை காம் பண்ணுறதுக்காக நினச்சிட்டு இருக்கா. இவங்களுக்கு காமே ஆகாமல் வந்த வரைக்கும் பேசிட்டு இனிமேல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கன்னு வார்னிங் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவுடைய அப்பாவும் இது எல்லாம் அவந்தி மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மனசுக்குள்ளே முடங்கிட்டு இருக்காரு. இல்லை ஆன்டிரன் கிட்ட அந்த பாட்டியும் ஹீரோவுடைய அப்பா கிட்ட உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் சொல்லியும் உன்னை வந்து பார்த்துக்கலையா, அப்படி என்ன அவருக்கு மீட்டிங் அப்படின்ன உடனே இவங்களும் சந்தேகப்பட்டு ஹீரோ கிட்ட கால் பண்ணி பேசுகிறாங்க. அப்பா இங்கே வந்தாரா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, என்னைய பார்க்குறதுக்கு தான் வந்தார், ஆனால் அதை சாக்கா வச்சுக்கிட்டு ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காரு, இப்போ கூட அவளை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட கூட்டிகிட்டு போயிட்டாரு என்னைய பார்க்க வந்த சாக்கில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு அந்த ஆன்டிரன் வந்து கோவப்படுறாங்க. அதுக்கப்புறமா பாட்டி கிட்ட இதே விஷயத்த சொல்ல அந்த பாட்டியும் அப்பாவும் பையனும் சேர்ந்து இப்படி ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா அந்த பொண்ணு எவ்வளோ மோசமாக இருப்பா, உனக்கு வந்து இப்போ கூட நிம்மதி கிடைக்காம அந்த பொண்ணு தானே நடுவில் வந்துட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது, அவங்க அப்பாவுக்கு கண்டிப்பாக இந்த பொண்ணு மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் வராது, ஏன்னா அந்த பொண்ணு பண்ணுறது எல்லாமே அவந்தி மாதிரி இருக்குது, அவருக்கு தான் அவந்தியை பிடிக்காது, அதனால நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சும்மா இருங்க, என்னையை கேட்காம நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பாட்டியோ உன் பேச்சை கேட்டால் வேலைக்கே ஆகாது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே முணங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஆண்டி என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிவிட்டு ஹீரோயின் இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவா போல், அதனால் பேசாமல் அவளை இங்கேருந்து அனுப்பிடலாமான்னு கேட்குறாங்க. ஹீரோ உடனே ஒரு ஃப்ளாஷ்பேக் குட்டியாக யோசிச்சு பார்க்குறான். ஹீரோயின் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சோகமாக தனியாக நின்றுட்டுருப்பா. இப்போ என்னாச்சுன்னு அவன் கேட்ட உடனே அப்படியே பிரேக் ஆகி அழுகுவா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவன் விசாரிக்கும் போது இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து நான் இங்கே இருக்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன அவர் பொண்ணே இல்லை, அவர் கண்ணு முன்னாடியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நானும் வந்து கோவத்தில் இங்கேருந்து வந்துட்டேன் அப்படிங்கிறா. ஸோ எதுக்காக கோச்சுக்கிட்டா உங்கள் அப்பா கிட்ட சாரி கேட்டு கூட இருக்க வேண்டியதானே. நம்ம ஹீரோ சொல்ல நான் தான் உனக்கு உங்கள் அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த ப்ராமிஸை நான் கீப் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறான். வெறும் ப்ராமிஸ்க்காக தான் இங்கே வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேள்வி கேட்டு கொஞ்சம் வந்து சேட் ஆகிடுறான். இருந்தாலும் ஹீரோயினை வந்து அழுதுறதா அவனால் பார்க்க முடியல. உங்கள் அப்பா கிட்ட புரிய வைக்கிற மாதிரி நான் அதாவது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினும் அது எதுவும் வேண்டாம், சீக்கிரமாக உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அவள் என்ன நம்பி வந்த பொண்ணு, நான் தான் அவளை நல்லா பார்த்துக்கணும், அவள் இங்கே இருக்கட்டும், என் கூட இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிடுறான். அம்மா தனியாக ஹீரோயின் கூட இருக்கும் போது சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆன்டரனும் அப்புறம் இங்கே அவங்களுடைய ஹஸ்பண்டும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி எனக்கு தோணுது, அவங்களோட அஃபேரை பற்றி நான் என் பையன்கிட்ட சொல்லாதது அவன் அவங்க 2 பேரும் அவ்வளோ நம்புறதுனால தான், அதனால் இப்போதைக்கு அவங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம், பட் நம்ம 2 பேரும் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிக்கிட்டு என் பையன்கிட்ட சொல்லணும், அவனுக்கு புரிய வைக்கணும் ரென் எவ்வளோ மோசமானவன் சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இதோட இந்த பாட்டு முடியுது.